அந்த இந்து மக்களுக்கு எதனா இந்த மாதிரி எல்லாம் முகாம் எதனா நடந்திருக்கா? இல்லை அவங்களுக்கு தேவை இல்லை. ராமன்ஜி வந்து வேல்கொண்ட யாத்திரை போனார். அவர் வந்து போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் ஹஜ் யாத்திரை போகக்கூடிய முஸ்லீம்களுக்கு தடுப்பூசி முகாம் நடத்தியிருக்காங்க. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியரும் கலந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கேள்வின்னா, சிவபெருமானுக்கோ முருகனுக்கோ சபரிமலை ஐயப்பனுக்கோ பெருமாளுக்கோ இந்த மாதிரியெல்லாம் யாத்திரை போகிறாங்கல்ல, அந்த இந்து மக்களுக்கு எதனா இந்த மாதிரி எல்லாம் முகாம் எதனா நடந்திருக்கா? இல்லை அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்குறீங்களா? ஏன் ஹஜ் யாத்திரை போகக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து அவங்க போக்குவரத்து வசதியிலேருந்து தடுப்பூசியும் அவங்க தேவையான பொருட்கள்லாம் கொடுக்குறீங்க? ஏன் இந்துக்கள் யாத்திரை போகிறது இல்லையா? யாத்திரைன்றது இந்துக்களுடைய அடையாளம். அதை வந்து ஹஜ் யாத்திரைன்னு போட்டு வச்சுருக்கீங்களா? இது என்ன விதம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. பேரை திருடுறீங்க. இந்த நாட்டில் இந்து மதத்தில் இருக்கிறவன் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு, இந்த நாட்டில் இருக்கிற கோயில் போகிறதுக்கு எந்த வசதியும் செய்கிறதில்ல. ஆனால் இந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஹஜ்ஜுன்றது வெளிநாடு. அங்கே போய் கும்பிட்டு வரோம். அவங்களுக்கெல்லாம் வந்து போக்குவரத்து வசதி இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுத்து போய் வர வரையும் பார்த்துக்கிறீங்களே, இது எந்த வகையான ஒரு அரசியல் நோக்கம்னு தெரியல. ஓட்டு அரசியல் வந்து தரந்தாழ்ந்து போயிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியல. அவங்க போய் வர்றது எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறீங்களா? ஆனால் இங்கே இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வேல்கொண்டு யாத்திரை போகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க. விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாநில அமைப்பு செயலர் ராமன்ஜி வந்து வேல்கொண்டு யாத்திரை போனார். அவர் வந்து போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? முஸ்லீம் உடைய மத அடையாளமாக இருக்கிற சர்ச்சில் மசூதியில் வந்து அவங்களுக்கு எதனா வருமானம் அரசாங்கத்துக்கு வருதா? ஆனால் இந்து மதத்தின் அடையாளமாக இருக்கிற கோயிலிருந்து அரசு கட்டுப்பாட்டில் எடுத்து அறநிலையத்துறையின் பேரில் எவ்வளோ வருமானத்தை நீங்கள் வந்து அரசாங்க நிதிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து ஒரு 50% இந்து மக்களுக்கு தேவையான உதவியோ, யாத்திரை போகிறவங்களுக்கு உணவு, இருப்பிடம், தங்க வசதி, கழிப்பிட வசதி இந்த மாதிரி எதனா உதவி செய்கிறீங்களா? இது தமிழ்நாட்டில் இந்துக்கள் வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து போயிட்டாங்க. எந்த வசதியும் இந்து மதத்துக்கு அடையாளமாக இருக்கிற மக்களுக்கோ கோயில்கள் எந்த வசதியும் செய்கிறதில்ல. முஸ்லீம்கள் வந்து தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க போல் தெரியுது. நாங்கள்லாம் இந்துக்கள்லாம் ஓட்டு போகிறது தகுதி இல்லை போல் தெரியுது, வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை போல் தெரியுது. இதெல்லாம் பார்த்தா வெற்றிவேல் வீரவேல் ஜெயந்த். இது மாறணும். ஜெயந்த்.